வந்து ஆதி குணசேகரனோட மண்டையை வந்து நல்லாவே பிரெயின் வாஷ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஜனனி சக்தி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அவங்க வெளியில் போயிடவே கூடாது. அப்படி போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். அது மட்டும் கிடையாது, முக்கியமாக இது எதுக்காக அந்த ராவணன் சொல்கிறான்னா அவனுக்காக தான். ஏன்னா அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா என்ன பிளான் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எப்போ வர்றாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ இங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆள் வந்து அடிக்கடி, ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இங்கே தான் வந்து டேரா போட்டுக்கிட்டு இருக்கேன். அவனோட ஒர்க்கை பார்க்குறானா, அவனோட பிஸ்னஸ் பார்க்குறானா, அதெல்லாம் வந்து அவனுக்கு தேவையே இல்லை போல இருக்குது. ஆனால் ஊனை கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு விடிய விடிய வந்து உட்காந்துட்டு 4 பேருமே 4 பக்கம் நின்றுக்கிட்டு டேபிளில் உட்காந்துட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. இதை தவிர வேறு எதுவுமே இங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கல சுவாரஸ்யமாக. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேளை இவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவனால் எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் இந்த விகே டெட் பாடி வேற காணாமல் போயிடுச்சு. ஸோ இவங்க ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மேலேயும் ஒரு சின்ன டவுட் இருக்குது. விகே ஒருவேளை உண்மையிலே வந்துட்டான் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் இவனால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா விகே வந்து அப்ரூவராக மாறிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ராவணனுக்கு இருக்குது. அதனால இந்த விகேவை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ணாலுமே அவனை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா சக்தி ஜனனி 2 பேரும் தான் விகேவை வந்து காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் ராவணனுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிட்டா போதும். ஏற்கனவே சக்தி எங்கே வெளியே போனாலும் சரி யாராவது ஒருத்தரை விட்டு அந்த சக்தியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இந்த ராவணன் இருக்கார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் போயிடவே கூடாது அப்படின்னு நினச்சி வந்து இந்த ஆதி குணசேகரனை விட்டு உள்ளே வந்து சொல்கிறாங்க. அந்த ஆளுமே உள்ளே வந்துட்டு சொல்கிறா, இப்போ வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த நேரம் பார்த்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு எனக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நடக்க விடாமல் பண்ணிடுவீங்க. இந்த குடும்பத்துக்கு எது கெட்டது பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் பண்ணுவீங்க. அதனால நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி குணசேகரன் வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அந்த ஆள் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. என்ன இது, எதுக்காக இந்த ஆள் இப்படி லூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. ஸோ அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்தி சொல்கிறாரு, இது எல்லாமே நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி தெரியலையே, யாரோ சொல்லி கொடுத்து தான் பேசியிருப்பீங்க. யாரோ என்ன யாரோ இதோ நிற்கிறாரே ராவணன், இவர் சொல்லி கொடுத்து தானே நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்லும்போது, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயா, மற்றவங்க சொல்லி கொடுத்து பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எனக்குமே வந்து அனுபவம் இருக்குது. என்னோட அனுபவத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படியெல்லாம் இருந்திருக்கீங்க, இந்த குடும்பத்துக்கு உங்களால் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ கூட என் வீட்டு பிள்ளையை கடத்திட்டு போயிட்டு உன் முன்னாடி என்னென்ன டார்ச்சர் பண்ணியிருக்கா, அது எல்லாமே மனசில் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வெளியில் போனால் கண்டிப்பாக எதுவுமே நல்லது நடக்காது, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், எங்களால் உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதை நாங்கள் எப்போயோ சொல்லியாச்சு. இப்போயும் நாங்கள் அதுதான் வந்து சொல்கிறோம். நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறதுக்காகவும் எங்கள் நிம்மதிக்காகவும் இந்த வீட்டை விட்டு போகிறோம். இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடையாது. ஆளுக்காளுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. யார் யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டு நீங்கள் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியுமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்த கேட்டு இந்த வீட்டில் இருக்கிற மற்ற யார் வேணாலும் வந்து நம்பலாம். ஆனால் நாங்கள்லாம் அதை வந்து நம்ப மாட்டோம். அதை நீங்கள் எங்ககிட்ட வந்து பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி ரொம்பவே ஓப்பனாக வந்து பேசிடுறாங்க. இங்கே பாருமா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா போயிட்ட, அதனால தான் உங்ககிட்ட நான் வெறும் பேச்சுவார்த்தையோடு வந்து விட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி குணசேகரன் ரொம்பவே மிரட்டுற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம விஷாலாட்சி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, இப்போ எதுக்கு என் மருமகளை நீ வந்து மிரட்டுற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க, அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே யார் யாரோ சொல்கிறத கேட்டு தானே வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சுயமாக யோசிச்சு அப்படி என்னத்தை பண்ணிட்டீங்க இந்த வீட்டுக்கு, அப்படி உங்களால் வந்து இந்த வீட்டில் என்ன சந்தோஷம் கிடச்சிருச்சு அப்படின்னு நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருமே அதுக்கு எந்த பதிலுமே வந்து சொல்லாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராவணன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் சார், நான் ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேனோ உங்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணணும், நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் சார். உங்களுக்கு நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாமே வந்து பண்ணுறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே இன்னும் வரைக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது. நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் இந்த வீட்டை விட்டு கூட போயிடுறேன், இதுக்கப்புறம் கூட இந்த வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக வந்து பேசுகிறாரு. ஸோ சக்தி ஜனனிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ராவணன் பேசுகிறது எல்லாமே அப்பட்டமாக வந்து நடிக்கிற மாதிரி தான் வந்து அப்படியே தெரியுது. இவ்வளோ பெரிய ட்ராமாக்காரனாக இருக்கானே அப்படின்னு நம்ம ஜனனியுமே மைண்ட் வாய்ஸில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரேணுகா ஈஸ்வரி ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அதே ரியாக்ஷன் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி குணசேகரன் உடனே சொல்கிறாரு, தம்பி நீங்கள் எதுக்கு இவங்களுக்காகலாம் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க?
நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது அப்படிங்கிறது எங்களுடைய ராசிப்பா. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி இதோ இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தோம். அது எதுவுமே சரியாக நடக்காமல் போயிருச்சு. இப்போ மறுபடியும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் பெரிய பெரிய ஆளுகளை வர வச்சு நீங்கள் வந்து திறக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? வேறு யார் வேணாலும் போய்க்கட்டும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை தம்பி. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். இந்த வீட்டில் என்ன விஷயம் நடந்தாலும் அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆதிகுலசேகரன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிளேட்டை மாற்றி விட்டுறாரு. ஸோ இதை தான் வந்து அந்த ராவணன் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதையுமே பார்த்தீங்கன்னா இவனோட வாயாலேயே சொல்லவும் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவணன் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ விசாலாட்சி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நாங்கள் வந்து உங்ககிட்ட இப்போ பேசவும் விரும்பலை, உங்ககிட்ட இப்போ நாங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணவும் விரும்பலை. எங்கள் துணிமணியை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம். உன் சொத்துலையும் சரி, உன் காசுலையும் சரி, எங்களுக்கு ஒத்த பைசா கூட வேண்டாம். அதை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது, இருக்கணும். ஏன்னா நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜனனி சொல்லிடுறாங்க, பரவாயில்ல அத்தை, விடுங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தானே நம்ம இங்கே இருக்கணும். அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம். ஏன்னா நம்மளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு தானே இவங்க பயப்படுறாங்க. அந்த பயத்தை எதுக்கு நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும்? யாருனால அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறதுல என்ன இருக்குது? ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்ககிட்ட யாருமே எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதையும் மீறி பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போய் தான் தீருவோம். அது யாரை சொன்னாலும் சரி, அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு ஜனனி ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கதிர் இதை கேட்டுட்டு வந்து, என்னது நாங்கள் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக இருந்தாலே போதும், இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஜனனி சொல்கிறாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்களா கதிர் மாமா எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசவே கூடாது. அப்படி ஏதாவது பேசினாரு அப்படின்னா இந்த வீட்டில் என்னால் இருக்கவும் முடியாது, சக்தியாலேயும் இருக்க முடியாது. நானும் சரி, சக்தியும் சரி, அத்தையும் சரி, நாங்கள் 3 பேருமே கிளம்பி போய்கிட்டு இருப்போம். நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் எங்களால் அதுக்கப்புறம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஏப்பா கதிர், கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பா, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட காரியம் என்னவோ அதில் மட்டும்தான் நம்ம குறியாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துலலாம் போயிட்டு பேசுறது, அவங்கக்கிட்ட போயிட்டு சண்டை போடுறது, இந்த வேலையெல்லாம் இனிமேல் நீ வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே வந்து அமைதி ஆயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து தான் நினச்ச மாதிரி அவங்க 2 பேர்த்தையுமே வீட்டுக்குள்ளே இருக்க வச்சுட்டோம். இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனனிக்கு நான் யார் அப்படிங்கிற விஷயத்த வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து இந்த எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது, என்ன சுவாரஸ்யமான ட்விஸ்ட் எல்லாம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.